இந்த வீடியோவில் எக்ஸலில் கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸல் சீட்டில் ரோவில் காலத்தில் இல்லை முழு எக்ஸல் சீட்லேயுமே எம்டி செல் இருக்குது. அந்த எம்டி செல்லை நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எவ்வளோ எம்டி செல் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, வாங்க எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நேம் பக்கத்துலேயே ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே நான் எத்தனை செல் எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு COU தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பிளாங்க் அப்படின்னு காட்டுது. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஷிஃப்ட் ப்ளஸ் டவுன் ஆரோ எனக்கு கீழே வரைக்கும் வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் தரேன். எனக்கு 2 பிளாங்க் செல் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருச்சு. ஓகேவா? இது பார்த்தாவே தெரியுது நேக்கடையிலேயே. இருந்தாலும் ஒரு வால் பெரிய நிறையாவது டைப் பண்ணிட்டீங்க, ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு 2 அப்படின்னு காமிச்சிருச்சு. ஸோ நான் இருக்க ஒரு ஆதார் நம்பர் டெலிட் பண்ணி விட்றேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? ஸோ நான் எக்ஸல் சீட் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, எம்டி செல்லை கவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இன்னும் எக்ஸல் சம்மந்தமாக நிறைய வீடியோ வர இருக்குது. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.